எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சட்னி செஞ்சு காமிக்க போகிறேன். அந்த சட்னிக்கு பேர் பார்த்தீங்கன்னா சூப் சட்னி. அதாவது டொமேட்டோ சூப், மஷ்ரூம் சூப்னு குடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த சட்னிக்கு பேர் பார்த்தீங்கன்னா சூப் சட்னின்னு பேருங்க. ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும், ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. சரி, அப்படி என்ன சூப் சட்னி அப்படின்னு பார்க்குறீங்களா? சரி, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? தக்காளி 4, காஞ்ச மிளகா 12, முழு மல்லி 4 டீஸ்பூன், சீரகம் 1½ டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ½ டீஸ்பூன், நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, புளி ஒரு எலுமிச்சை அளவு. சரி, சூப் சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? அதன் செய்முறைக்கு இப்போ போகலாமா? முதல் ஒரு பேனில் தண்ணி எடுத்துக்கிறேங்க. அதாவது 4 தக்காளி மூழ்கிற அளவுக்கு ஒரு பேனில் தண்ணி எடுத்து அடுப்பை ஆன் பண்ணி வச்சிடலாம். அதில் தக்காளியை போட்டுக்கலாங்க. வேக வைக்கணும், அந்த ஸ்கின் எடுக்கணும், மேலே இருக்கிற தோல் எடுக்கணும். 4 தக்காளியும் வெந்துக்கிட்டு இருக்கட்டும்ங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போது இந்த பேனில் முதல்ல மிளகா வத்தல் போட்டுக்கலாங்க. அதை கொஞ்சம் வறுத்துடலாம். அடுத்தது இப்போ நம்ம இந்த முழு தனியாக சேர்த்துக்கலாங்க. அடுத்தது சீரகம் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இது இருக்கிற சூட்லேயே அது கொஞ்சம் இன்னும் வறுபட்டுரும். இப்போது இங்கே பாருங்கள், நம்ம மசாலாலாம் வறுத்தோம் இல்லையா, அந்த பொருளெல்லாம் ஆற விட்டோம், நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சோம்ல, சரி மணம் வருங்க. இந்த மிக்சி ஜாரை ஓப்பன் பண்ணிங்கனாலே இந்த மசாலா அவ்வளோ நல்ல மணம் வரும். குறக்குறன்னு தான் அரைக்கணும், அதாவது ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இந்தளவு இருக்கணும். குறக்குறன்னா ரொம்ப குறக்குற இல்லை, அந்த பொடி ரொம்ப நைஸ் பொடி ஆக்குறோம்ல, அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் என்ன இருக்குமோ அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கணும் நீங்கள். இப்போ இது தனியாக வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், தக்காளி பொழந்துருச்சு, அந்த ஸ்கின் இருக்கு இல்லையா, அந்த தோல் நகர்ந்துருச்சு பார்த்தீங்களா? இது சரியான பக்குவத்தில் இருக்குது. இப்போ நான் அடுப்பு அணைச்சி இதையும் தண்ணி இருத்தி நான் ஆற விட்டுறேங்க. பாருங்கள், இப்போ தக்காளி இருந்த தண்ணியை நான் வடிகட்டிட்டேன். இது கொஞ்சம் ஆற விட்டுறலாம் நம்ம. இப்போ பாருங்கள், தக்காளியோட தோல் எடுக்கிறது ரொம்ப சுலபம், அப்படியே எடுத்தீங்கன்னா வந்துடும். இந்த நடுவில் இருக்கிற இதையும் கிள்ளி எடுத்துடணுங்க நம்ம. இந்த சட்னிக்கு ஹைலைட் பார்த்தீங்கன்னா இந்த தோல் எடுக்கிறது தாங்க ஹைலைட். அதில் துளி கூட தோல் இல்லாமல் எடுத்துக்கோங்க, அப்போ தான் சுவையாக இருக்கும். சரி, இப்போ இது ஆறிடுச்சு. மிக்சி ஜாரில் போட்டு இதையும் நம்ம அரைச்சி வச்சுக்கலாங்க. நல்லா கூழாக அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா கூழாக அரைச்சிட்டேன் பாருங்கள். அடுத்தது என்ன பண்ணணும், நம்ம ஒரு பேன் அடுப்பில் வச்சு சூடு பண்ணலாம். அதுக்குள்ளே என்ன பண்ணலாம், நம்ம புளி கரைச்சி வச்சுக்கலாங்க. அடுத்தது பாருங்கள், பேன் சூடாயிருச்சு நல்லா. இப்போ நம்ம இந்த நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாங்க. வேணும்னு நினைக்கிறவங்க கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க, நான் தாளிக்கலைங்க. தக்காளி கூட அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது சேர்த்துக்கணும். கொஞ்சம் சிம் பண்ணியே ஊற்றுங்க, இல்லாட்டி முகத்தில் அப்படியே தெரிவிப்போம். அதை போட்டுங்க. நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பவுடர், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், பொடியை சேர்த்த உடனே கொஞ்சம் திக்காயிருச்சுல்ல. அடுத்தது நம்ம புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணியாக இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிறனால தான் இதுக்கு பேர் சூப் சட்னின்னு வந்தது. அதாவது SOUP சூப். இது தஞ்சாவூர் பகுதியில் யார் இந்த பேர் வச்சாங்கன்னு தெரியல, சூப் சட்னின்னு. அதே அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இதை சூப் சட்னின்னு தான் கூப்பிடுறாங்க. இது பார்க்கறதுக்கு பாருங்கள் சூப்பு மாதிரி இருக்குல்ல, அதனால் அந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க.
நான் இதை செஞ்சுங்க என் பசங்களுக்கு கொடுத்தேன். அவங்க என்ன சட்னின்னு கேட்டாங்க. சூப் சட்னின்னு சொன்னோன்னே இது சூப் சட்னி இல்லைம்மா சூப்பர் சட்னி அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். அது இப்போ கொதிக்க விடலாம். நம்ம இப்போ மூடி வச்சிடலாங்க, கொஞ்ச நேரம் இறக்கிடலாம். இப்போ சூப் சட்னி, சூப்பர் சட்னி, இட்லி கூட நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன நான் சாப்பிட்டு காமிச்சேன் கொஞ்சம் குண்டாயிர போறேன். உண்மையாலுமே என் பசங்க சொன்ன மாதிரி சூப்பர் சட்னி தாங்க. செம்ம டேஸ்டா இருக்கு. நீங்க செஞ்சீங்க, ஒரு வித்தியாசமான சுவையா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. குறிப்பா குழந்தைங்களுக்கு இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும். நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.